நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. 100 நாள் கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம். 9ஆம் சங்கீதம் 13-14 ஆகிய வசனங்களிலே, மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் கலிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். இன்னைக்கு நமக்கு செய்தி என்ன? 100 நாள் கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபத்திலே நமக்கு செய்தி என்ன அப்படின்னா, மரண வாசல். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு நேரா போயிட்டு இருக்கிறானா, மரண வாசலுக்கு நேரா போயிட்டு இருக்கிறானா, இத கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நிறைய வேலையில என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஏராளமான காரியம் இருக்கு. நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், அதனால சொல்றேன். ஏன்னா கஷ்டப்பட்டவனுக்கு தான் வழி தெரியும். மரண வாசல். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. இப்போ நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம பரலோகத்துக்கு நேரா போயிட்டு இருக்கிறோமா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால் இந்த செய்தியினுடைய அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு மனுஷன் கட்டப்பட்டிருக்கிறானா இல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறானா, அதையும் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஏன் இதை சொல்ல வேண்டியிருக்கு? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமே. கட்டுகளை உடைக்கணும், சுத்திகரிப்பு ஜெபம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால எல்லா கட்டுகள் உடைக்கப்படணும்னு உடைய போகுது. ஆனால் ஜனங்கள் மரண வாசலுக்கு நேரா போயிட்டு இருக்கிறாங்க. மரண வாசலுக்கு நேரா போகும்போது அவங்களை யாரு தூக்கி எடுப்பா? இயேசு கிறிஸ்து இறங்கி வரணும். இயேசு கிறிஸ்து இறங்கி வரணும் அப்படின்னா இவங்க மனம் திரும்பினா மட்டும்தான் அவர் இறங்கி வருவார். இவங்க பாவத்திலே வாழும்போது, அக்கிரமத்திலே வாழும்போது, இஷ்டம் போல வாழும்போது, இவங்க போற வழி எதுனா மரண வாசல். அப்ப மரண வாசல் இருந்து ஒரு மனுஷன் மனம் திரும்புறானா, தேவன் எதை எதிர்பார்ப்பார் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் உலகத்துக்குள்ள ஏராளமான காரியம் இருக்கு. இது தப்பு, இது எனக்கு வேண்டாம், எனக்கு பரலோகம் வேணும், எனக்கு இயேசு கிறிஸ்து வேணும்னு சொல்லி ஒரு மனுஷன் கர்த்தர் பக்கம் வந்தாதான் பூரண விடுதலை. ஹல்லேலூயா. தாவீது பக்தன் எப்படி ஜெபிக்கிறார்? மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்போ கட்டுகள் உடைக்கப்படும்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. படிக்கிற பிள்ளைகள் டீச்சர் பேப்பர் கொடுத்துருவாங்க, போய் எழுதிட்டு வா அப்படிம்பாங்க. அந்த பிள்ளைகளை யோசித்து பார்த்து டெஸ்ட் எழுதும். படிச்சது படிக்காது எல்லாமே இங்க கொஸ்டின்ல வரும். இப்ப நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா, மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. இப்ப தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கு. தாவீது ராஜா எந்த சூழ்நிலையில இதை எழுதியிருப்பார்? மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. ஒரு மனுஷன் பிரச்சனை அதிகமா இருக்கு, ஒருவேளை விக்கிரத்தினால் அடிமையா இருக்கலாம், இல்ல மாந்திரியம், பில்லிசுனியம், ஏவல், ஏதாவது கட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம். பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த பாவம் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியும். ஆனால் தெரிந்தும் கூட மறுபடியும் துணிகரமாக பாவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியும் நம்ம இந்த காரியம் பண்றதுனால நேரா மரணத்துக்கு நேரா நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியும். ஆனாலும் மறுபடியும் அதையே தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய வேலையில ஜனங்கள் எதை செலக்ட் பண்றாங்க அப்படின்னா, ஜீவ மார்க்கத்தை அறிந்து கொள்ளல. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 3-5 ஆகிய வசனங்களிலே, அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும் என்று எழுதப்பட்டிருக்கு. மரண வாசல் அப்படின்னா ஒரு மனுஷன் விபச்சாரத்துக்குள்ள போய் சிக்கி கொள்ளும் போது,
அவன் நேரா மரணத்துக்கு நேரா போயிட்டு இருக்கான். அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். இப்படி நிறைய வசனம் இருக்கு. 107 சங்கீதம் 17 முதல் 19 ஆகிய வசனங்களில் எழுதப்பட்டிருக்கு. மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. மரண வாசலுக்கு பக்கத்துல வந்துட்டாங்களாம். அப்படி இருக்கும்போது தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். இன்னைக்கு செய்தி என்ன? கட்டுகள் எப்படி உடைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நான் தப்பான வழியில போயிட்டு இருக்கிறேன். அந்த வழி எங்க போய் முடியுது அப்படின்னா, அது ஒரு மரண வாசல்ல போய் முடியுது. நான் இந்த மரண வாசலுக்கு நேரா தான் நான் போயிட்டு இருக்கிறேன். நான் பரலோகத்துக்கு உள்ள அந்த வாசல் நான் செலக்ட் பண்ணல. ஆமா, நான் தப்பா போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் உணர்ந்து ரிட்டர்ன் ஆகணும். அந்த ரிட்டர்ன் ஆகும்போது தான் மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, நமக்கு கிருபை தருகிறார், கட்டுகள் உடைக்கப்படுகிறது, சுத்திகரிப்பு உண்டாகிறது. இது எல்லாமே அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. நான் செய்யற காரியம் கர்த்தருக்கு பிரியம் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு என் இதயத்துல தெரியுது. நான் ஒரு குற்ற மனசாட்சியோடு வாழ்றேன். நான் சம்பாதிக்கிறதா இருக்கலாம், இல்ல ஒரு பொருள் சேர்க்கிறதா இருக்கலாம், இல்ல வீட்டுல நகை சேர்க்கிறதா இருக்கலாம், ஒரு இடம் வாங்குறதா இருக்கலாம், ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம். நான் அநியாயமா வாழ்றேன், நான் தேவனுக்கு பிரியம் இல்லாம வாழ்றேன், நான் தேவனுடைய பார்வையில நான் இன்னும் சரியா இல்லை அப்படின்னு சொல்லி ஏன் குற்றம், என் இருதயத்துக்குள்ள அந்த குற்ற மனசாட்சி என் இருதயம் பேசிக்கிட்டே இருக்கும். இப்படி வாழாத, இப்படி செய்யாத, இப்படி செஞ்சா மரண வாசலுக்கு நேரா போயிட்டு இருக்கிற, இது சரியான வழி இல்லை, இது ஜீவ மார்க்கம் இல்லை, இது ஜீவ வழி இல்லை, நீ மரண வாசலுக்கு நேரா போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி முதல்ல ஏன் இருதயம் என்கிட்ட பேசும். அதே நேரத்துல ஐயோ நான் இப்படி ஒரு வாசல்லையா போயிட்டு இருக்கிறேன், மரண வாசலுக்கு நேராக போயிட்டு இருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களை விட்டு தூரமான வழியில போயிட்டு இருக்கிறேன், எனக்கு மன்னிப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மரண வாசல்ல இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷி அந்த இடத்துல இருந்து ஒரு ஜெபம். யோனா மீனின் வயிற்றுல 3 நாள் இருக்கும்போது ஜெபம் பண்ணார். நல்ல வேலை அவர் கையில செல்போன் இல்லை, இல்ல இந்த 3 நாள் வேஸ்ட் ஆகி அவர் செத்து போயிருப்பார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா செல்போனை கையில் எடுக்காங்க, தனி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா கையில செல்போன் எடுத்து ஊழியக்காரங்களுக்கு கூப்பிடுறாங்க. சில பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னா மரண வாசலில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்றாங்க. இப்போ நான் என் வாழ்க்கையில சில கட்டுகளை இருக்கிறேன் அப்படின்னா, ஐயோ இது மரண வாசலுக்கு நேரா போயிட்டு இருக்கிறேனே, நான் இன்னும் ரட்சிக்கப்படலையே, நான் இன்னும் மனம் திரும்பலையே, நான் இன்னும் பரிசுத்தமா வாழலையே, இன்னும் நான் நீதிமான வாழலையே, இன்னும் கர்த்தருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படையிலையே, இன்னும் கர்த்தருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கலையே, இன்னும் தேவ திட்டத்துக்குள்ள நான் வரலையே, ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் உணர்றான் அப்படின்னா என்ன செய்யணும்? இப்ப அதுதான் கேள்வி. ஏன்னா நிறைய குடும்பத்திலே நைட் நேரத்துல கட்டுகளை உடைக்கும் ஜெபம் அப்படின்னு உடனே சந்தோஷமா பார்ப்பாங்க, என் கட்டு உடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த கட்டு உடையணும் அப்படின்னா அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்பந்தான் கட்டுகள் உடைக்கப்படும். நான் எங்க அப்பாவோட நான் எப்போ பேசுறேனோ அப்பந்தான் என் வாழ்க்கையில கட்டுகள் உடைக்கப்படும். நிறைய நேரத்துல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எனக்கு ஜெபம் பண்ணா சரியா போயிரும். என் வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கு. 2014 எபினேசர் சொல்லி எனக்கு ஜெபம் பண்ணாங்க, அன்னைக்கு கட்டு உடைஞ்சுது. நான் விக்கிரத்திலேயும் மாந்திரியத்திலையும் சாபத்திலையும் கட்டப்பட்டிருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாள் உள்ள அந்த பயணம், அந்த பயணம் எதை நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது நான் எந்த அளவுக்கு நான் மனம் திரும்பி இருக்கணும் அந்த அளவுக்கு தான் நான் நித்திய ஜீவனுக்கு நேராக போயிட்டு இருக்கேன்னு சொல்லி கண்டுபிடிச்சேன்.
ஐயா, கட்டு உடைக்கிறது ஈஸி, சுத்திகரிப்பு முக்கியம். ஒரு மனுஷன் ஒரு பாவத்துல இருக்கிறான், அவனை கட்டி வச்சிருக்கிறாங்க. இன்னொரு மனுஷன் போய் இந்த கட்டை அவுத்துட்டு வந்துட முடியும்? கட்டை அவுத்ததுக்கு அப்புறம் கூட கட்டி வச்ச நிலைமையிலே அதே இடத்துல அப்படியே நிற்பாங்க. நான் மறுபடியும் நல்ல ஈஸியா புரியுற மாதிரி சொல்லி தரேன். ஒரு தூண்ல ஒரு ஆளை பிடிச்சு கட்டி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கயிறு அவுத்தாச்சு, நான் இன்னும் கட்டப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே நின்றுட்டே இருந்தா என்ன ஆகும்? அந்த கட்டு அவுத்தாச்சு, இனிமேல் நான் கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியணும். மரண வாசலில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே அப்படின்னா தாவீது ராஜா உணர்ந்து அழகா சொல்றாரு. எப்படி உணர்ந்து சொல்றாரு அப்படின்னா, நான் மரண வாசல் இருந்தா கூட என்னை நீங்க தூக்கி எடுத்துருவீங்கப்பா, என்னை தூக்கி எடுக்கிற கர்த்தாவே. அப்ப கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறார். எப்படி உயர்த்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் மரண வாசல் வழியில அந்த லைன்ல இருந்தா கூட என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை ஒரு மனுஷன் புரிந்து கொள்ளும் போது அந்த பாவ கட்டுகள்ல இருந்து வெளியில வராங்க, மரண வாசல் இருந்து வெளியில வராங்க. நிறைய வேளையிலே மனுஷனுடைய சத்தத்தை கேட்கும் போதுதான் மரண வாசலுக்கு நேரா போறாங்க. என் வாழ்க்கையில் இது நடந்திருக்கு, அதனால நான் இதை சேர்த்து சொல்லி தரேன். ஏன்னா சில வசனத்தை நம்ம வியாக்கியானம் பண்ணும்போது அது புதுசா இருக்கும். ஒரு மனுஷன் எப்படி மரண வாசலுக்கு நேரா போறான் அப்படின்னா, அவங்க யாருடைய சத்தத்தை கேட்கிறாங்களோ, அவங்க எந்த சாபத்துக்குள்ள இருக்கிறாங்களோ, அவங்க எந்த பாவத்துக்குள்ள இருக்கிறாங்களோ, அவங்களுடைய சத்தத்தை கேட்கும் போது இவங்களும் மரண வாசலுக்கு நேரா போயிருவாங்க. எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு நபர் அப்படிம்பாங்க, எனக்கு ஃப்ரெண்டு பிடிக்கும் அப்படிம்பாங்க, எனக்கு சொந்தக்காரங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க. அவங்களுடைய சத்தத்தை கேட்டு 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 தேவனுடைய சத்தத்தை இவங்க மறந்துடுவாங்க, தேவனுக்கு செவி கொடுக்கிறத மறந்துடுவாங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் நமக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த கட்டுகளை உடைக்கிற ஜெபம் அப்படின்னா என்னன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்க முடியும். இதை ஏன் நான் சொல்லித்தரேன் அப்படின்னா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னாங்க. சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னா அவங்க நிர்வாணமாயிட்டாங்க, அதே நேரத்துல மாம்சத்துல தள்ளப்பட்டாங்க. நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்க கூடாது அப்படின்னாரு. ஆனா என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்னா அதை போய் புசித்தாங்க. எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரோ அதை செய்யும் போது ஒரு மனுஷன் பிரச்சனைக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா போயிருந்தான். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அதை சாப்பிட்டா நீ செத்து போயிருவ அப்படிங்கிற. இந்த தோட்டத்தில் உள்ள எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம்ப்பா, ஆனா அந்த ஒன்றை மட்டும் தொடக்கூடாது அப்படிங்கிற. இப்ப நம்ம வாழ்ற காலம் புதிய ஏற்பாட்டு காலம், கிருபையின் காலம், புதிய உடன்படிக்கை, கள்ள உபதேசங்கள் பெருகி இருக்கு. அந்தி கிறிஸ்துவுக்கு கோடிக்கணக்கான பேர் அதாவது எப்படி சொல்லலாம், சத்தியத்தை போதிக்காம, மனம் திரும்பல போதிக்காம, பரிசுத்தமா வாழ்றதை போதிக்காம, கர்த்தருடைய வருகையில நீங்க ஆயத்தமா இருக்கணும் அதை போதிக்காம, நித்திய ஜீவனுக்கு நீங்க போகணும், நித்திய ஜீவனுக்கு நீங்க தயாராகணும் அதை போதிக்காம, கள்ள உபதேசத்துல டயலாக் பிரசங்கம், உலகத்தை மட்டுமே போதிக்கிறாங்க. உன் குடும்பம் நல்லா இருக்கும், உன் பிள்ளை நல்லா இருக்கும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், நீ நல்லா இருப்ப. இதெல்லாம் இந்த குறி சொல்ற ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள். இவங்களுடைய முடிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரே விரோதியா. இஸ்ரவேல் வம்சத்துல அவங்களுடைய பெயர் கூட இருக்காது, அட்டவணையில இருக்காது, பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. வயிற்றுக்காக ஊழியம் பண்றாங்க. கட்டுகளை உடைக்கும் ஜெபம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் கட்டுகள் உடைக்கப்படும். நாம் மனம் திரும்ப மாட்டேன்னு சொல்லி அடம் பிடித்தால் கட்டுகள் உடைக்கப்படாது. ஒரு மனுஷன் மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் மட்டும்தான்
நமக்கு சுத்திகரிப்பு கிடைக்கும். இயேசு ரத்தத்தினால கழுவி நம்மளை சுத்திகரிப்பார். தேவனிடத்திலிருந்து நாம் இரக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு அதை செய்யாம கட்டு உடையட்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சால் அது தப்பு. மரண வாசலிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. ஒரு மனுஷன் மரண வாசலுக்கு நேரா போயிட்டு இருக்கிறான். அவங்களை யாரு திருப்புறாங்களோ அவங்க தேவ ஊழியக்காரங்க. மரண வாசல் ஒருத்தன் போயிட்டு இருக்கும்போது உன் குடும்பம் நல்லா இருக்கும், நீ நல்லா இருப்ப, உன் பிள்ளைகள் நல்லா இருக்கும், உன் வம்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி இப்படி டைலாக் பிரசங்கம்லாம் பரலோகத்துக்கு ஒரு ஆத்துமாவை கொண்டு போகாது. ஜனங்கள் மீட்கப்பட முடியாது. ஒருத்தன் மரண வாசல்ல இருக்கிறான். அவன் என்ன மரண வாசல்ல இருக்கிறான் அப்படின்னா, அவன் பாவம் பண்ணிட்டு அழிஞ்சிட்டு இருக்கிறான். வீட்டுக்குள்ள களவாண்டு லஞ்சம் வாங்கி கொள்ளையடிச்சு அடுத்த குடும்பத்தை கெடுத்து அடுத்த குடும்பத்தை அழிச்சு இப்படி பாவத்தை ஃபுல்லா சேர்த்து வச்சிருக்காங்க வீட்டுல. இதெல்லாம் வீட்டுல இருக்கு அப்படின்னா மரண வாசல். மரண வாசல் எங்க இருக்கு அப்படின்னா வீடு. ஒரு மனுஷன் அந்த வீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பரலோகத்துக்கு நேரா திறக்கப்பட்டிருக்கணும். சில வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் களவாண்டு கொள்ளையடிச்சு எல்லா சொத்தை ஃபுல்லா வீட்டுல சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா மரண வாசல் திறந்திருக்கும். ஐயா, அந்த பொசிஷன்ல என் வீடு இருக்கு, என் வீட்டில் உள்ள கட்டுகள் உடைக்கப்படுமா, என் வீட்டில் உள்ள பிரச்சனை மாறுமா, என்னை தேவன் மன்னிப்பாரா, என்னை தேவன் சுத்திகரிப்பாரா? தேவன் பக்கம் உணர்ந்து மனம் திரும்பினால் பாவ மன்னிப்பு. தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறான். இப்ப நாளா என்னை பத்தி சொல்ல முடியும். நாளா வந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறேன், என்னுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நான் எப்படிலாம் கர்த்தரை விட்டு வழி விலகி போறேன், கர்த்தருக்குள் நான் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும், என்கிட்ட எவ்வளவு மிஸ்டேக் இருக்கு, எதனால என்னால இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல, நான் இன்னும் எந்த அளவுக்கு என்னை தாழ்த்த வேண்டியிருக்கு, எந்த அளவுக்கு நான் இன்னும் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு, எந்த அளவுக்கு அப்படி சொல்லி இப்படியே உட்காந்து யோசிப்பேன். இதை ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, நான் வந்து பரலோகத்துக்கு போகணும், அதுதான் முக்கியம். ஆனா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு தடை இருக்கு. அந்த கட்டுகளை உடைக்கணும் அப்படின்னா நமக்கு சுத்திகரிப்பு வேணும். நான் எங்க அப்பாட்ட பேசணும் அப்படின்னா அதுக்கு நடுவில் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பாவம் இருக்கு. அந்த பாவம் இருக்கும்போது மரண வாசலுக்கு நேரா போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் யாராவது இந்த இரவு நேரத்திலே இந்த செய்தி மூலியமாக எந்த நாட்டுக்குள்ள இருந்து நீங்க கேட்டாலும் சரி, உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு நேரா திரும்பணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஐயா, மரண வாசலுக்கு நேரா போற மாதிரி தெரியுது நீங்க சொல்ற பிரசங்கத்துல இருந்து பார்க்கும்போது. ஏன்னா நான் இஷ்டம் போலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இஷ்டம் போல வாழ்ந்த மரண வாசலுக்கு நேரம் தான் போற மாதிரி தெரியுது. என் இதயத்துலயும் கொஞ்சம் குற்ற மனசாட்சியெல்லாம் இருக்கு நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் தோணுது அப்படின்னு ஒருவேளை யாராவது இருந்தால், மரண வாசலிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு மனுஷன் மரண வாசலுக்கு போயிட்டு இருந்தா கூட அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, என்னை நீங்க தூக்கி எடுத்துருவீங்கப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, என் வாழ்க்கையில பாவம் இருந்துச்சுப்பா, ஆனா என்னை நீங்க தூக்கி எடுப்பீங்கப்பா, நான் உங்களை விசுவாசிக்கிறேன்ப்பா, என் பாவத்துக்காக, என் அக்கிரமத்துக்காக, என் தலைமுறை சாபத்துக்காக என்னை நீங்க சிலுவையில ஜீவ பலி ஆனீங்கப்பா, என் பாவத்தையெல்லாம் சிலுவையில சுமந்தீங்கப்பா, என்னுடைய மீறுதல், என்னுடைய நோய், என்னுடைய பலவீனம், என்னுடைய துக்கம் எல்லாவற்றையும் நீங்க சிலுவையில சுமந்தீங்கப்பா, எங்களுக்காக தான் நீங்க பாடுபட்டீங்க, உண்மை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொள்றேன்ப்பா, என் வாழ்க்கையில எனக்கு ஒரு விடுதலை வேணும்ப்பா, என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்க, தலைமுறை சாபத்தை நீக்கி போடுங்கப்பா, எனக்கு மரண வாசல் வேண்டாம்ப்பா, எனக்கு நித்திய ஜீவன் வேணும்ப்பா, எனக்கு நித்திய வாசல் எனக்கு திறந்துதாங்கப்பா, நான் பரலோகத்துக்குள்ள வரணும்ப்பா அப்படின்னு சொல்லி எந்த குடும்பத்துல உணர்ந்து அவங்க வாயினாலே தேவனோட அறிக்கை பண்றாங்களோ அந்த வீட்டுக்குள்ள உடனே கட்டு உடையும். ஏன் அப்படியே சொல்லிதரேன் அப்படின்னா, என் வாழ்க்கையில நான் கட்டுகளை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உணர்ந்து சொல்லியிருக்கேன்.
பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, பாவியா என் மேல கிருபையா இருங்க, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன், நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. பைபிள்ல இப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு இந்த கள்ள உபதேசத்துல மனம் திரும்புற பிரசங்கம் இல்லை, பாவ மன்னிப்பு அறிக்கை இல்லை. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை சிலுவையில சுமந்தார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக ஜீவ பலியானார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆராதிக்கிறோம். நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. நம்ம நித்திய ஜீவனுக்கு போகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் கழிவுறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பார். நமக்கு முதல் பாயிண்ட்லேயே முடிஞ்சிட்டு செய்தி. கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம் அப்படின்னாலே முதல்ல 2 லைன்ல முடிஞ்சிட்டு, மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே அப்படி சொல்லும் போதே நம்ம கர்த்தரை தான் துதிச்சுட்டு இருக்கோம். முதல்ல அதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். நான் இயேசு கிறிஸ்துவை நான் உணர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் உள்ள கட்டுகள் உடைக்கப்படும் அர்த்தம். என்னை இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்னுடைய கட்டுகளை உடைக்க முடியும். வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்களோட நீங்க பேசியிருக்கிறீங்க. எங்க வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் இருக்கோ அதையெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. உமக்கு பிரியம் இல்லாமல் நாங்கள் என்னென்ன காரியத்தில் ஈடுபட்டோமோ அந்த பாவத்தை மன்னிச்சிருங்க. எங்களுடைய பாவத்தை மன்னித்து எங்களை மறுபடியும் உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்க. எந்த குடும்பத்திலே கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ, மரண வாசலுக்கு நேராக போயிட்டுக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை எல்லாம் மன்னித்து எங்களை சுத்திகரித்து எங்களை மீட்டெடுங்க. இணைந்துகிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து மறுபடியும் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பிள்ளைகள் சிரசின் மேல் ஆசீர்வாதத்தை வைங்க. கிருபையினால் நிரப்புங்க. கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. எல்லா தேச ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ ஜீவ வாசலை திறந்து விடுங்கப்பா. பரலோகத்துக்கு வரணும்ப்பா. நித்திய ஜீவனுக்கு நேராக உங்க பிள்ளைகளை வழி நடத்துங்க. கர்த்தரோட வருகையில நாங்கள் ஆயத்தமா இருக்கணும். எங்க வாழ்க்கையில தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், அசுத்தமான காரியம், மரண வாசலுக்கு நேராக போற காரியங்கள் எதெல்லாம் இருக்கும் அந்த எல்லா கட்டுகள்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. உங்க பிள்ளைகளுக்கு சுத்திகரிப்பு வேணும்ப்பா. எந்தெந்த அந்தகார கிரியைகள் இருக்கும் அந்த எல்லா கிரியெல்லாம் சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. சத்துருங்களை பட்சிக்கிற அக்னி அனுப்புங்கப்பா. பட்சிக்கிற ஆவியானவர் இறங்கி வாங்குறாச்சா. உங்க பிள்ளைகளை சுத்திகரிங்க. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும். தடைகள் நீங்கி போகட்டும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் பொறுப்படுத்தணும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்பா. உங்க நாம மட்டுமே விடட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9442504351 என்ற நம்பர் தொடர்பு உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.